ஒரு மனிதர் வேக்சின் போடுறதும் போடாததும் அவங்களுடைய தனி மனித சுதந்திரத்துக்கு கீழே வருமா? கட்டாயமா ஆர்டிகல் 21 வந்து அதுக்கு வந்து வழிவகை செஞ்சு தருது. இப்போ ரெஜிஸ்டர் ஜெனரல் ஹைகோர்ட் ஆஃப் மேகாலயா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மேகாலயா இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, மேகாலயா கவர்மெண்ட் கொரோனா முடிச்சு ஒர்க்குக்கு போறவங்க கட்டாயமா வேக்சினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கோர்ட் என்ன சொல்லுது, கட்டாயமா வேக்சினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஃபண்டமெண்டல் ரைட்டை வயோலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எப்ப நடக்கலாம்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. நீங்க ஒரு லாவை உருவாக்குறீங்கன்னா அது மேபி அக்செப்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஜேக்கப் புலியல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் இந்த கேஸ்னால என்ன சொல்றாங்கன்னா, வேக்சின் அப்படிங்கிறது மேண்டேட்ரின்னு சொல்றாங்க. வேக்சின் போடாதவங்களை பல விஷயங்கள்ல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இப்படி வந்து பண்றப்ப கோர்ட் என்ன சொல்லுது, வேக்சின் போடணும் அப்படிங்கிறது வந்து நீங்க மேண்டேட்ரி ஆக்கக்கூடாது, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, வேக்சின் அப்படிங்கிறது போடுறதும் போடாததும் நம்மளுடைய உரிமை தான். ஆனா கவர்மெண்ட் நினைக்கிறாங்க, அவங்க ஒரு லாவை உருவாக்குறாங்க அப்படின்னா அதன்படி செயல்படணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 21. ஆனா அந்த லா வந்து ஸ்ட்ரிஞ்சன்டாகவும் இருக்கக்கூடாது, ஆர்பிட்ரரியாகவும் இருக்கக்கூடாது. அது வெல்ஃபேர் டு த பப்ளிக், வெல்ஃபேர் டு த கண்ட்ரி, வெல்ஃபேர் டு த சிட்டிசன் அண்ட் இன்டெகிரிட்டி அண்ட் யூனிட்டி சாவர்னிட்டி ஆஃப் த கண்ட்ரிலாம் வந்து பார்த்து தான் அந்த மாதிரி லாவையும் உருவாக்கணும். தேங்க்யூ.